இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வெஜ் புலாவ் தான் பண்ண போறேன். பட்டாணி போட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணலாமா? அதுக்கு குக்கர்ல கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூவு, கூடவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சீரகம், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்த நீள வாக்குல கட் பண்ணி நல்லா வதக்கணும். இது கூடவே காரத்துக்காக 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். வேற எந்த காரமும் நம்ம இதில சேர்க்க மாட்டோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமா புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்ச கொஞ்சம் பட்டாணி எடுத்துருக்கிறேன். இது கூட கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் நான் இன்னைக்கு சேர்த்துக்கல. பட்டாணிய ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, அது கூடவே 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியையும் ஒரு 5 தண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம கிளறி விடணும். அரிசி மட்டும் உடைஞ்சிடக்கூடாது. 5 நிமிஷம் கிளறிட்டு இது கூட தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துருக்கிறேங்க. தேங்காய் பால் இல்லாம நார்மல் வாட்டர்லயும் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊத்தும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா, பட்டாணியும் நம்ம சேர்த்துருக்கோம். இல்லன்னா நம்ம 1 1/2 கப் தண்ணி ஊத்துனா போதும். தேவையான உப்பு சேர்த்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே உதிரி உதிரியா சூப்பரா கிடைக்குங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து பரிமாறுங்க. ரைஸ் உடையாம சூப்பரா வந்துருங்க. இதே மாரி ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில நேரம் லஞ்ச் ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸிங்க.